ஏன் எப்படி இவ்வளோ ஹைட்டு? ஏன் இவ்வளோ முடி போயிடுச்சு? ஏதாவது டைஃபாய்டு அந்த மாதிரி ஃபீவர்? எதுவுமே ரொம்ப ஆள் லீனாக இருக்காளே, குச்சி மாதிரி. இல்லையோ இப்பவுமே அவள் லீனாக தான் இருக்காங்க. ரொம்ப இல்லைங்க, இவ்வளோ லீனாக இருக்கக்கூடாது. போன் வந்து வீக் ஆகிடும். அப்புறம் சதை இருக்கணும் போனுக்கு, அதனால நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக கூட. இல்லை நீங்கள் ஓரளவுக்கு பல்ஜியாக தானே இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கட்டும். அவங்க அப்பா அந்த இப்படியா இருப்பாரா? ரொம்ப ஒல்லியாக இருப்பாரு? ரொம்ப ஒல்லியாக இருக்க மாட்டாங்க, லீனாக தான் இருப்பாங்க. ரொம்ப லீனாக இருக்கா. சரிடா, செக் பண்ணிடுமா. இந்த டைம் ஃபுல்லாக போயிடுச்சு கம்மியாக அதாங்க முடியும் இல்லைங்களா? ரொம்ப மெலிசாக இருக்கு. என்ன ஏஜ்? 13 தான். ரொம்ப ஹீட் இருக்குன்னு நினைக்கிறேன் வயிறில், சூடு. பிளாக் மார்க் வந்து அது இந்த வெடிப்பு இருக்குல்ல, லிப்பெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து வயிறு சூடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். எதுவுமே வரலன்னு சொல்றீங்களா நீங்க? எதுவுமே இல்லை, ஃபீவர் எதுவுமே வரல. இது டேண்ட்ரஃப் இருக்கா பார்த்துக்கிறேன். பாருங்க பொடுகு எவ்வளோ இருக்குது தலையில். இதெல்லாம் டேண்ட்ரஃப் தான், ஒரு மாதிரி இருக்குது பாருங்க. சரிதான். இதெல்லாம் முடி வேர்லே இருக்கு பாருங்க. முடி இங்கெல்லாம் இல்லை பாருங்க, நிறைய கேப், நிறைய தூரமாக இருக்கு முடி. இதெல்லாம் பொடுகு தான், ஹெல்த்தியாகவே இல்லை ஸ்கேல்ப்பு பாருங்க, நிறைய இருக்கு. தூரமாக இருக்கு முடி, ரொம்ப கேப். தூக்கம்லாம் நல்லா இருக்கா? தூக்கம்லாம் நல்லா இருக்காம்மா? நல்லா தூங்குறீங்க, நல்லா சாப்பிட்றீங்களா? கீரை பழம்லாம் ஏன் கீரைகள் எல்லாம் பிடிக்காதா? டேண்ட்ரஃபால தான் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க தலை. இங்கெல்லாம் ஒரு மாதிரி கலரும் மாறி இருக்கு, ஒரு மாதிரி குறுக்குருவா இருக்குல்ல லைட்டாக. டேண்ட்ரஃப் அலர்ஜி அது. ஓகே, பார்த்துக்கலாம். நினைக்கிறேன். பேர் சொல்லுப்பா. 13 வயசு தான். நல்லா ரெண்டு பேரும் ட்வின்ஸ். இவ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கான்ல, இவ கொஞ்சம் வீக் தான். அவ உடம்பு அவளே பாத்துக்க மாட்டான். ஏன்பா? நீ நல்லா காய்கறி எல்லாம் சாப்பிடுற? ஓகே, எல்லாம் அவ எழுந்துச்சு அவளுக்கு தேவையான பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ் அவளே சாப்பிடுவான். நம்ம போட்டு கொடுத்தா கூட டச் பண்ண மாட்டாங்க. அவள் கலர் பிரைட்டாக இருக்கா, நீ கலர் டல்லாக இருக்க. ஏன்னா தெரியுது இங்கேருந்து நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறது. நல்லா சாப்பிடுங்க. மெயின் உணவு தான் மருந்து. நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு எனர்ஜியாக கொடுக்குறது. எல்லாம் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்டு. நியூட்ரிஷன் வேணும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் இது சாப்பிட மாட்டேன், நான் அது சாப்பிட மாட்டேன்னு எப்படி? முடி பாருங்கள் எப்படி இருக்குது. சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயசில் இருக்கக்கூடிய முடி இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ முடி வந்துச்சுமா அப்படியே ஃபுல்லாக. அந்த எக்ஸாம் வந்துச்சு, அதை நான் ஆவடி கேட்டேன். ஆவடியில் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் அம்பத்தூர் மேம். காலைல போயிட்டு தானே வந்தேன். இல்லை, ஸ்கூல் போயிட்டாங்க. ஓ, சரி சரி சரி. இங்கே இருக்காங்களா கொடுங்கல்ல? தண்டையார்பேட்டில் இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் 3 மணிக்கிட்ட தான் வந்தோம். அந்த அக்கா கால் பண்ணாங்க, நான் இங்கே போகிற வேலை போய் பார்த்துக்கிறேன். சரி, நியூட்ரிஷன் வேணுமே, கண்டிப்பாக வேணும். மற்றபடி வந்து வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஒயிட் டிஸ்சார்ஜ் அதெல்லாம் இல்லை, மோஷன்லாம் ஃப்ரீயாக போயிடுவேன். ஓகே, தலை நமிக்குமா? லைட்டாக தான். அவன் நல்லாவே பண்ணுறாங்க. சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் அவளுக்கே சீக்கிரம் தனியாக கொடுத்துட்டோம். இந்த முடி வளர்ச்சிக்கு ஒரு டானிக் கூட கொடுக்குறேன், க்ரீன் ஆப்பிள் டானிக். 4 பிளட் சொல்லுவாங்க, நியூட்ரிஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த அரிப்பெல்லாம் குறையிறதுக்கும் பொடுகு போகிறதுக்கும். தூரமாக இருக்கு முடி. அவ்வளோதான். பின்னும் சின்ன முடி காணுமே. முடி இந்த வயசில் கொட்டினாலும் நல்லா வளரலையே அவ்வளோவா. இப்போ இனிமேல் தான் வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இந்த ட்ராப் 10 ட்ராப் வந்து தண்ணியில் போட்டு கொடுங்க அவளுக்கு 2 வேளை. அங்கே சொல்லுவாங்க, சாப்பிட்ட பிறகு தான் எல்லாமே. இந்த ட்ராப்பும் இந்த டானிக்கும் கொடுங்க டெய்லி. 1 மாதம் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே நுனியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ். போயிட்டு வாங்க. பை, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, நல்லா அடித்து சாப்பிட வைக்கணும். நீங்கள் சரியில்லை.
நீ எங்க சண்டை போடுவா மேம் வந்து உங்களை மிஞ்சி போறான் அப்படியே ஹைட்ல. அது கொஞ்சம் பாருங்க, முடிஞ்ச வேக வச்ச முட்டைலாம் எடுத்துக்குவீங்களா? வெஜ்ஜுங்களா? பியூர் வெஜ்ஜா? அப்போ நல்லா நெய் பட்டர் கோகோனட் ஆயில் எல்லாம் பண்ண மாட்டேன் பட்டீங்க நீங்க சமையல் எல்லாம். நியூட்ரிஷனே இல்லைன்னா இன்னும் பார்த்தா பாவமா தெரியுது. உன்னை பார்த்தா என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. சத்து எப்படி இருக்கும்? இந்த பிளாக் மார்க் வருது. சோப் கொடுக்குறேன், போடுங்க. இந்த சோப் போடுங்க, சரியாயிடும். கஸ்தூரி மஞ்சள் நல்லா பிரைட் ஆகும். ஆனால் சாப்பிடணும். பிரைட் ஆகும்.